அதிகாலையில் காணும் கனவுகள் இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா, இல்லை பிசாசு காட்டுகிறானா, இல்லை சொந்தமாக வருகிறதா? அதாவது ஒரு 2 மணி 3 மணி 4 5, அதாவது நீங்கள் எழும்புகிறதற்கு முன்னாடி நீங்கள் தூங்க போகும்பொழுது நைட்டு 9 மணி 10 மணி 11 மணி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எழும்புகிறது ஒருவேளை 5 மணி இல்லை 7 மணி கூட இருக்கலாம். ஆனால் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த 3 மணி 4 மணி அளவில் பார்க்கும் சொப்பனங்கள் இது எங்கேருந்து வருகிறது? இதனுடைய பின்னணியம் என்ன? ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அனுபவ ரீதியாக முதிர்ந்த தேவ ஊழியர்களும் முதிர்ந்த விசுவாசிகளும் வேதத்தில் சொல்லப்பட்ட சில ரகசியங்களையும் வைத்து நம்ம இதை கோடிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்கள் கனவுகளில் கெட்ட சொப்பனங்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம் எது? தொல்லையினால் வருகிற சொப்பனங்கள் எப்படி வருகிறது? நம்ம ஒரு காரியத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நம்ம கனவை எப்படி பாதிக்குது? தேவன் ஒருவேளை கனவுல நம்மளோடு பேச விரும்பினால் அது எப்படி டைவர்ட் ஆகிறது? இது தேவன் கொடுக்குற கனவு தானா, இல்லை இது என்னுடைய சொந்த கற்பனையா என்று நிறைய பேருக்கு கிளாசிஃபை பண்ண தெரியாமல், அதை பகுத்தறிய தெரியாமல் இருப்பாங்க. இன்றைக்கி இந்த கனவு மூலமாக தேவன் பேசுகிற ஒரு காரியம் இருக்கிறபடியால் தம்முடைய ஜனங்கள்கிட்ட கர்த்தர் பேசக்கூடிய ஒரு முறை அது கனவாகவும் இருக்கிறது. இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17 பார்க்கும் பொழுது உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் வேதத்தில் பேசுகிறதற்கு ஒரு பெரிய உபயோகபரணமான ஒரு பொருள் அது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொப்பனம் மூலமாக அந்த சொப்பனம் என்ற ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை கர்த்தர் கையில் எடுத்து என்ன செய்கிறார்? மனிதர்களோடு பேசுகிறார். ஆனால் இதை தெள்ள தெளிவாக புரிய முடியாத நிறைய தடைகள் இருக்கிறது. இன்றைக்கி இது எப்படி வருது? எந்த டைமில் எந்த தொல்லைகள் நமக்கு வரும்? எந்த டைம் வரைக்கும் கர்த்தரால் பேச முடியாது? எந்த டைம்லேருந்து கர்த்தரால் பேச முடியும்? எந்த டைம் வரைக்கும் உங்கள் சப்கான்சியஸ் உங்களுக்குள் இருக்கிற நினைவுகள், அந்த நினைவு ஆற்றல் எப்போ தூங்குகிறது? எப்போ கர்த்தர் பேசுகிறார்? கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் எப்போ நடக்குது? கர்த்தர் எப்போ இடைபடுகிறார்? இதெல்லாம் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல். இதில் நம்ம அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணும், ஆனால் இது எனக்கு தடையாக இருக்குது, அப்படிப்பட்ட அனுபவ ரீதியான அநேக சத்தியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். வாங்க இந்த சொப்பனத்தை குறித்து நம்ம தெள்ள தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த 3 விதமான காரியம் என்ன? முதலாவது, ஒரு சொப்பனம் உங்களுக்குள்ளே இருந்தே உருவாகும். அதற்கு யாருமே ஆதர் கிடையாது. நோபடி இஸ் த ஒரிஜினேட்டர். நோபடி கேன் நரேக்ட். யூ யுவர் செல்ஃப் கேன் நரேக்ட். உங்களாலேயே என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய தொல்லையினால் உண்டாகக்கூடிய சொப்பனங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மனுஷன் சொப்பனத்தை அவன் நினச்சாலே உருவாக்க முடியும். ஆனால் அவனால் அதை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி உண்டாகுதுன்னா, அவன் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு ஆபத்தான ஒரு பயமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு கொலையோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்க. அம்மா அப்பா வீட்டில் சண்டை வைக்கிறது, அந்த அடிதடியை பார்த்துட்டீங்க. இல்லை ரோட்டில் ஒரு குடிகாரன் அவங்களுடைய மனைவியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், இதெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு ரவுடி என்ன செய்கிறான்? பலவீனப்பட்ட பாவப்பட்டவங்களை அடிக்கிறத பார்த்துட்டீங்க. நைட்டு வாரீங்க, தூங்குறீங்க. அப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு கனவு கிரியேட் ஆகுது. இது வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கி 5:3 தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்குகிறது அப்படின்னு சொல்லுகிறது. சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஹாரரான த்ரில்லர் மூவிஸ், சீரியல் கில்லர் மூவிஸ், இப்படி பல விதமான மோசமான மூவிஸ், பேய் படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு படுக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த தொல்லையினால் உண்டாகக்கூடிய சொப்பனங்கள் இருக்கிறது. இன்னொரு விதமான சொப்பனங்கள் இருக்கிறது. அது பேர் தான் நைட் மியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கெட்ட கனவுகள். இது சாத்தான் இடத்துல இருந்து உண்டாகக்கூடிய நைட் மியர்ஸ். சில ஆவிகள், சில அசுத்த ஆவிகள் அவங்க கிட்ட படுக்கிறது போல, ஒரு மனுஷனை போல வருவாங்க, இல்லை ஒரு பெண்ணை போல் வருவாங்க. இப்படி சில கெட்ட காரியங்களை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய விஷயங்களும் இருக்கிறது. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா தேவன் இடைப்படுகிற கனவுகள். இப்படி 3 விதமான கனவுகள் நமக்கு பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம விசேஷமாக கர்த்தர் எப்போ பேசுகிறார்? ஏன் இந்த அதிகாலை கனவு ஸ்பெஷலான கனவு? அநேக முதிர்ந்த ஊழியர்கள்னாலும் சரி, அனுபவப்பட்ட தேவ பிள்ளைகள், முதிர்ந்த தேவ பிள்ளைகள்னாலும் சரி, எப்போ கர்த்தர் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுவாக இந்த அதிகாலையில் வரக்கூடிய சொப்பனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் அது ஒரு பயங்கரமான ரகசியம். நீங்கள் எல்லாருமே சொப்பனம் பார்த்துருக்கலாம். சொப்பனம் உங்களுக்கு பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆபத்தான சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க.
கர்த்தரிடத்திலிருந்து சொப்பனம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக உண்டாகணும். சொப்பனம் உண்டாகலைன்னா உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒரு போராட்டம் இருக்குதுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் ஜெப லைஃபு, உங்கள் கீழ்ப்படிதல் இதெல்லாம் நீங்கள் கூட்டிடணும். ஏன்னா கனவுல உங்களை கூட தேவன் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். கனவுல உங்கள் கூட பேசலைன்னா நீங்கள் மறுபடி பிறக்காமல் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் காட்டக்கூடிய விஷயங்கள் உங்கள் சொப்பனத்தில் பிரதிபலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்பர் 1, நீங்கள் மறுபடி பிறக்காமல் இருப்பீங்க. சர்ச்சுக்கு பல நாள் போயிருக்கலாம், உங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவனாக எப்போ மாறுகிறோன்னா மறுபடி பிறந்தால் தான் மாற முடியும். மறுபடி பிறக்கிறதுனா உங்கள் ஆவி ரினியூவ் ஆகுது, உங்கள் ஆவியில் உயிர் உண்டாகுது. அப்போ ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கணுன்னா முதல்ல ஆவிக்குரிய கண்கள் தேவை. ஆவிக்குரிய கண்கள் இல்லாமையும் உங்களால் பார்க்க முடியும். அது நினைவு மண்டலம், அது கனவு உலகம், இதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் கொடுக்கறத பார்க்கணுன்னா முதலாவது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். அப்போ தான் என்ன நடக்கும்? கர்த்தர் கொடுக்கறத பார்க்க முடியும். நீங்கள் யோசிக்கலாம், வேதத்தில் ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய காரியத்தை பார்த்துருக்குறாங்களே அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, முதியவர்கள் சொப்பனத்தை பார்ப்பாங்களாம். நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் 2:17 பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டால் தான் தரிசனமும் சொப்பனமும் உண்டாகுது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால அங்கே இருந்த ஜப வீரர்களுக்கு பகுத்தறியக்கூடிய ஞானம் இருந்துச்சு. இப்போ தானியேலுக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஞானம் இருந்துச்சு. அந்த ராஜாவால் சொப்பனம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் அதை வியாக்கியானம் பண்ணது தேவ மனுஷனால் தான் முடிந்தது. இதே போல் இந்த புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு சொப்பனங்களுடைய அர்த்தமும் சொப்பனமும் பரிசுத்த ஆவினால் நிரம்பும் பொழுது நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சொப்பனம் பெறணும்னா நம்பர் 1, நீங்கள் மறுபடி பிறந்திருந்தால் எளிமையாக கர்த்தருடைய தரிசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கர்த்தருடைய தரிசனம் மட்டுமல்ல, சொந்த தரிசனங்கள், தொல்லையினால் வரக்கூடிய, திரட்சியினால் வரக்கூடிய சொப்பனங்கள். இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நைட்டு தூங்கும் பொழுது ஒரே கனவாக இருக்கும். அந்த கல்யாண வீட்டில் நடந்த விஷயங்கள் வரும். இல்லை ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த மரித்த நபர் உங்களை துரத்துறது போல இருக்கலாம். ஏதோ ஒரு என்ன சொல்ல, ஒரு இலூஷன், ஒரு மாயை உங்கள் கனவுல உண்டாகும். இதற்கு காரணம் அந்த இடத்துல உள்ள தொல்லை. நீங்கள் போயிட்டு வந்த அந்த டஸ்ட்டுன்னு சொல்லலாம். டஸ்ட்டு, நீங்கள் ஒரு பயணமாக வெளியே போயிட்டு வாரீங்க, நல்லா குளித்து கிளம்பி வெளியே போயிட்டு வாரீங்க. ஆனால் வந்த பிறகு உங்கள் காலெல்லாம் பாருங்கள் தூசியாக இருக்கும். அதனால தான் காலை கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிடுகிறோம், பேசுகிறோம், வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறோம், வெளியே போயிட்டு வந்த பிறகு ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், லெக் வாஷ் எதுனாலும் பண்ணிக்கிறோம். சிலவங்க ஃபுல் பாடி வாஷ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகும், சிலருக்கெல்லாம் தூக்கமே வரும். வெளியே போயிட்டு வந்தால் உடல் கழுவி சுத்திகரித்தால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இது ஒரு நல்ல காரியம். ஏன் நம்ம குளிச்சுட்டு தானே வெளியே போகணும்? காரணம் என்னென்னா தூசி. இதே போல் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வெளியே போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கண் நிறைய விஷயத்தை ரிசீவ் பண்ணுது. உங்கள் கண் என்ன செய்யுது, நிறைய விஷயத்தை உள்கொள்ளுது. அது உங்கள் கான்சியஸ் என்ன செய்யுது, பிடிச்சி வச்சுருக்குது. உங்கள் சப்கான்சியஸ்குள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் சப்கான்சியஸ் ஒருக்கா கூட அது என்ன செய்யுது, உங்களுக்கு பார்த்த விஷயங்களை நினைப்பாட்டி ஒரு கனவு போல் கொண்டு வருகிறது. இந்த கனவு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி ஒரு 90 நிமிடங்களுக்கு உள்ளாடி இது நடக்கும். ஏன்னா தூக்கத்தை 3 விதமாக நம்ம பிரிக்க முடியும். முதல் தூக்கம் அது ஒரு ஆரம்ப நிலை. ரெண்டாவது தூக்கம் மிடில் டைம், அதாவது மத்திய நிலை, அதாவது சென்டர் பார்ட்டுன்னு சொல்லலாம். அது இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போகலை. முதல் தூக்க ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது ஆரம்ப ஸ்டேஜ். இதில் நினைவாற்றல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தில் யாராவது ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். ஆனால் ஸ்டில் நம்ம தூக்கத்தில் தான் இருக்கோம். கிட்டத்தில் யாராவது ஒரு ஆள் பெட்ஷீட் எடுத்து கேட்டால் நம்ம என்ன செய்வோம், பெட்ஷீட் எடுத்து கொடுப்போம். இது ஆரம்ப நிலை. நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தூங்கலை. யார் கூப்பிட்டாலும் உங்களுக்கு கேட்டுரும். கிட்டத்துலேருந்து யாராவது ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன சத்தம் கேட்டுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது தூங்க ஆரம்பித்த டைம். இந்த நேரத்தில் உங்கள் நினைவு கொஞ்சம் என்ன செய்கிறது, முழிச்சு இருக்குது. ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களை ஃபேனை ஆன் பண்ண சொன்னால் தட்டி எழுப்பாட்டி தான் சொல்லணும். மீன்ஸ் அந்த ஃபேன் ஆன் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு நினைவு இருக்கும், இப்போ தான் படுத்தோம், சரி நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே சொல்லிவிட்டு எந்திரிச்சு ஃபேன் ஆன் பண்ணுவோம், இல்லை லைட் ஆஃப் பண்ணுவோம், ஏதோ ஒன்று.
ஆனால் இந்த 2வது ஸ்டேஜ் வந்து நம்ம தட்டுனா தான் அவங்களுக்கு என்ன உணர்வு வரும். முதல் ஸ்டேஜில் கூப்பிட்டாலே உணர்வு வந்துடும், ஏன்னா அப்போ தான் தூங்கியிருப்பாங்க. 2வது ஸ்டேஜில் தட்டுனா தான் வரும். 3வது ஸ்டேஜில் தட்டுனாலும் வராது, தட்டிக்கிட்டே இருக்கணும். எம்மா எலும்புமா, எப்பா எலும்புப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தூங்கட்டும், என்ன தட்டாதீங்க, இப்படி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க எழுப்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க நித்திரையின் ஆழத்தில் போயிட்டாங்க. டீப் ஸ்லீப், இதுதான் டீப் ஸ்லீப். இங்கே எல்லா விஷயமும் தூங்கிடும். இங்கே சொல்லப்போனால் உங்கள் நினைவாற்றல் தூங்கிட்டு நீங்கள் ஒரு நித்திரையினுடைய மண்டலத்துக்குள்ளே போயிட்டீங்க. இங்கே நீங்கள் உங்களையே அறியாமல் இருக்கிறீங்க. அதாவது மனுஷனுக்கு தினமும் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான விஷயம், உங்கள் நினைவை மறந்து நீங்கள் தூங்குறீங்க. ஒருவேளை நம்ம தூக்கத்தில் மறிச்சிட்டோன்னா திரும்பி எழும்பவே மாட்டோம். அதனால தான் நம்ம பரிசுத்தமாக வாழணும். ஏன்னா நித்திரைன்னு சொல்லுகிறது மரணத்துக்கு ஈக்குவலான விஷயம். மரணத்துலேயும் இப்படி தான் நம்ம இருக்க போகிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு அதிசயமான செயல் நடக்குது. ஏன்னா நம்மளை அறியாமலே ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவங்க அப்படியே மயங்கி இருக்கிறது போல், ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவன் எப்படி மயங்கி இருக்கிறானோ அப்படி கிட்டத்தட்ட 5 மணிக்கூர் 6 மணிக்கூர் இருக்கிறோம். நம்ம கண்ணை திறந்து எழும்புவோமா நமக்கே தெரியாது. தூங்குற நம்ம அப்படியே தூங்கிட்டோன்னா என்ன ஆகும், நம்மளை தூக்கி அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் தான் எழும்புகிறோம். அதனால தான் ஒவ்வொரு காலையிலும் எழும்பி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தூங்குற நம்ம அப்படியே தூங்கிட்டா என்ன ஆகும், நம்மளை யாருமே எழுப்பாட்டலைன்னா என்ன ஆகும், அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அதனால தான் ஆண்டோடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான விஷயம் நம்ம சரீரத்தில் நடக்குது, அதுதான் தூக்கம். இதை குறித்து ஆழ்ந்து யோசித்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரம் நம்ம தூங்கும் பொழுது நம்ம செயலிழந்து போகிறோம். நம்ம நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, சாப்பிடும் பொழுது, காலையிலிருந்து மத்தியானம் நைட்டு எல்லா நேரமும் உயிரோடு இருந்த நம்ம உயிரற்ற நிலைக்கு போகிற ஒரு செயல். ஆனால் உயிர் இருக்குது, பட் ஆனால் நம்மளுடைய கான்சியஸ் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்குது. இது பேர் தான் டீப் ஸ்லீப். இதுதான் கரெக்டாக 2 மணி 3 மணி 4 மணி அந்த அதிகாலை வேளையில் ஒரு 3 மணி 2 மணிலாம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பீங்க. இந்த நேரம் உங்கள் நினைவுகள் தூங்கி கொண்டு இருக்கும். எல்லாம் தூங்கும் பொழுது உங்கள் ஆவி விழிப்பாக இருக்கும். நிறையா பேருடைய இருதயத்துக்குள்ளே பாடல் ஓடக்கூடிய நேரம், ஜெபம் ஓடக்கூடிய நேரம், தேவ கிருபை காலையில் இறங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் உண்டாகிற சொப்பனமும் நீங்கள் படுத்த உடனே உங்களுடைய முதல் தூக்க கட்ட நிலையில் உண்டாகிற சொப்பனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். ஏண்டெல்லாம் யாராவது கனவு பார்த்தேன்னு சொல்லும் பொழுது எப்போ பார்த்தீங்கன்னு கேட்பேன். ஏன்னா நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். தேவ ஜனங்களே, இது பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதில் வசனங்கள்லாம் இல்லை. ஆனால் அனுபவ ரீதியாக கர்த்தர் பேசுகிறத நம்மளால் உணர முடியும். இப்போது உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்கள் வெளியூருக்கு போயிருக்கீங்க. ஹலோ யார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? இல்லை உங்கள் அம்மா குரலை பார்த்த உடனே இது ஏன் அம்மான்னு சொல்லிட்டு அம்மா எப்படி இருக்கீங்கன்னு பேச தொடங்குவீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் தூர இடத்துல போயிருக்கிறீங்க, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க, ஹலோ யார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா கேட்பீங்க. அந்த குரலை கண்ட உடனே தூக்கிடுவீங்க, இது என் அப்பா பேசுகிறாங்கன்னு. ஆனால் அதே ஒரு பிஎஸ்என்எல் கம்பெனியிலேருந்து ஒரு சிஸ்டர் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறத கேட்டோன்னு நீங்கள் யாருன்னு கேட்பீங்க. அது என் அம்மான்னு சொல்லிட்டு ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்கன்னா பேசுவீங்க. பேசுகிற யார் பொம்பளையில் பேசினாலும், எந்த ஆஃபீஸில் இருந்து பேசினாலும் நம்ம அம்மா பேசுகிறாங்க நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நமக்கு மெண்டல்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்வோம், யார் பேசுகிறாங்க நம்ம விசாரித்து தான் என்ன செய்வோம், நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் அம்மாவோ அப்பாவோ தம்பியோ அண்ணனோ குடும்பத்தாரோ பேசினா நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சிரும். காரணம் என்னென்னா, நமக்கும் அவங்களுக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது. நமக்கு அம்மா சவுண்டு தெரியும். இதே போல தான் கர்த்தர் எப்போ சொப்பனம் கொடுக்குறாருன்னு அனுபவித்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் பைபிளில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இதை குறிச்செல்லாம் பைபிளில் போட்டிருக்காது. நம்ம அனுபவத்தில் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் எப்படி பேசுகிறாருன்னு அனுபவத்தில் கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு அனுபவத்தில் தான் கண்டுபிடிக்கணும். வேதத்தில் அவர் எழுதி வைத்துட்டார். ஆனால் எழுதப்பட்ட வார்த்தை உங்கள் இருதயத்தில் பேசுகிறத அது நீங்கள் மறுபடி பிறந்து வேத வசனம் உங்களோட பேசும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எப்படி கிரியை செய்யுதுன்னு அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண முடியும். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் சத்தம் கேட்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்கும். ஆனால் அதற்கு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுபடி பிறக்க வேண்டும், வார்த்தையை அவங்க தியானிக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை மெதுவாக பேச ஆரம்பிப்பார். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்குது. அதனால தான் அந்த ஃபோனுடைய எடுத்துக்காட்டு சொன்னேன். ஃபோனில் தெரியாத நபர் பேசுனா யார் பேசுகிறீங்கன்னு கேட்குறோம், தெரிஞ்ச நபர் பேசுனா அப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம், யார் பேசுகிறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறோம். அதற்கு ஒரே காரணம், நமக்கு அவங்கள தெரியும். இதே போல் கர்த்தருடைய சொப்பனம் எப்போ வருது, பிசாசனுடைய சொப்பனம் எப்போ வருகிறது, நம்ம தொல்லையினால் வருகிற சொப்பனம் எப்போ வருகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மிக விரைவில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 3 விதமான தூக்கத்தை நான் சொன்னேன். ஆரம்ப நிலை தூக்கம், மத்திய நிலை தூக்கம்,
ஆழ்ந்த தூக்கம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்லீப்பிங், அதாவது நம்ம வந்து ரெடி டு ஸ்லீப், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது மிடில் ஸ்லீப், நீங்கள் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, கொஞ்சம் அயர்ந்துட்டீங்க, ஆனால் தட்டுனா எழும்பிடுவீங்க. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் எத்தனை தட்டினாலும் எழும்ப மாட்டீங்க. சிலர் விழிப்புள்ளவர்களாக இருப்பாங்க, பட் சிலர்லாம் எத்தனை தட்டினாலும் கிட்டத்தில் ஒரு அணுகுண்டு வெடித்தா கூட அவங்க எழும்ப மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கொலை நடந்தால் கூட இவன் எழும்ப மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி தூங்குறவங்க இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பாம்பே வந்திருக்கும், அதை அடித்து நம்ம கொன்று வெளியே எடுத்து போடுவோம், ஆனாலும் அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், ஒரு எலி உள்ளே வந்துட்டு நம்ம அடித்து கொண்டு வெளியே தூக்கி போட்டால் கூட அந்த சவுண்டுக்கு கூட அவங்க எழும்ப மாட்டாங்க. அப்படி அயர்ந்து தூங்குற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ தூக்கத்தில் 3 நிலை இருக்கிறது. இந்த 3 நிலையில் ஆரம்ப நிலையில் நீங்கள் தூங்கி ஒரு 60 நிமிஷம், அதாவது 1 hour ஆகும் பொழுது 60 இருந்து 90 நிமிஷத்துக்குள்ளாடி நீங்கள் தூங்குற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்லீப்பிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கறதா இருக்காது. ஏன்னா அது தொல்லையினால் வரக்கூடிய சொப்பனம். முக்காவாசி சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது அநேக விசுவாசிகள் மத்தியில் அவங்களுடைய அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்கள் செல்ஃபோனில் பார்த்த சினிமாவோ இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க தூங்கும் பொழுது அதுதான் வரும். ஒரு உலக இச்சையான விஷயங்கள், ஒரு ஆடம்பரமான விஷயம், இல்லை போயிட்டு வந்த இடம், இல்லை ஒரு ஆபத்தான விஷயம், இல்லை ஒரு சண்டை, ஏதோ ஒன்று அவங்க பார்த்துட்டு, இல்லை ஒரு ஹாரர் மூவி ஏதோ ஒன்றை பார்த்துட்டு படுக்கும் பொழுது தொல்லையினால் வரக்கூடிய சொப்பனம். இதை தான் பிரசங்கி 5:3 சொல்லுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களை தொல்லையினால் வரக்கூடிய சொப்பனம். இது வந்து நீங்கள் தூங்கினதுல இருந்து ஒரு 1/2 hour தொடங்கிடும். தூங்கி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஒரு சொப்பனம் தொடங்கும். இது மேக்சிமம் தொல்லையினால் வரக்கூடிய சொப்பனம். ஆண்டவரால் இந்த ஆரம்ப நேரத்தில் சொப்பனம் கொடுக்க முடியாதான்னு கேட்டால் கொடுக்க முடியும். நீங்கள் உங்களை கரைப்படுத்தாமல் நல்ல ஜெபத்தோடு படுத்தீங்கன்னா நீங்கள் படுத்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார், சொப்பனங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் நீங்கள் தொல்லையினால் நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் படுக்கும் பொழுது, உலகத்தால் உங்களை நிரப்பிட்டு படுக்கும் பொழுது, உலக காரியங்கள் நல்லா வீட்டில் சண்டையை போட்டு நம்ம ஜெபிக்காமல் படுக்கும் பொழுது நம்ம தொல்லையினால் தான் சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தில் நீங்கள் பார்க்குறது பொய்யான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் கணவரும் மனைவி இப்போ சண்டை போட்டுட்டு ஜெபிக்காமல் படுத்துட்டிங்கன்னா, படுத்த உடனே உங்கள் கணவர் உங்களை கட்டையை எடுத்து அடிக்கிற மாதிரி இல்லை கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அது உண்மையான கனவு கிடையாது, அது கர்த்தர் காட்டுறது கிடையாது, அது உங்கள் தொல்லையினால் வந்துச்சு. ஆனால் நல்லா ஜெபிச்சுட்டு நீங்கள் படுக்கிறீங்க, ஆனால் படுத்த உடனே ஒரு கெட்ட கனவு வருதுன்னா அது சாத்தா உங்களுக்கு நைட் மியர்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட நேரம், கெட்ட ஒரு கனவை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனவுல உள்ள ரகசியமே நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டு பயப்படக்கூடாது, அதை கடிஞ்சு ஜெபிக்கணும். அதை பிசாசு கொண்டு வரான்னா நீங்கள் ஒரு அரை நேரம் உபவாசம் எடுத்து ஜெபித்தீங்கன்னா, இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போவாதுன்னு வேதவசனம் சொல்லுதல்லவா. சில விஷயத்திற்காக நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். ஏன்னா கனவுல பார்க்குறது அப்படியே நிஜத்தில் நடக்கும். ஒரு சகோதரன் அப்படியே பார்க்குறான் கனவுல அவனுக்கு கேன்சர் வர மாதிரி. அப்போது இந்த கனவுல வந்தது ப்ராக்டிக்கலாக அவன் சரீரத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பிச்சிட்டார். அவன் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான். கொஞ்சம் நாள் அவனுக்கு கேன்சர் வந்து அவன் மறிச்சே போயிட்டான். அப்போ நிறையா ஊழியர்கள் சொல்கிறாங்க கனவை கருவிலே அழிக்கணும். அப்போ உங்கள் கனவுலேயே வரக்கூடிய கனவு வந்து அந்த கனவு வந்து கருவறையாக்கும். கனவு வந்து ஒரு கருவறை. இந்த இடத்துல நீங்கள் கெட்டதை பார்த்தீங்கன்னா உடனே ஜெபித்து அழிச்சிட்டிங்கன்னா அது பூமியில் வெளிப்படாது, அது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு வரப்போதுன்னு ஆண்டவர் காட்டுகிறார். நீங்கள் ஜெபித்து அதை கலைக்க முடியும், நீங்கள் விடுதலை பெற முடியும். வேதத்தில் எத்தனையோ பேர் கனவு பார்த்துருக்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலர் கனவு பார்த்துருக்கார். எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், ஒரு தம்பி வந்து கூப்பிட்றான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு. அப்படி ஆண்டவர் கனவு மூலமாக பவுல்கிட்ட பேசியிருக்கிறார். தேவ மனுஷங்க ஒவ்வொரு பேரும் கனவு பார்த்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பு தகப்பன் சொல்லக்கூடிய அந்த யோசேப்பு, சொந்த தகப்பன் கிடையாது, பிதாவாகிய தேவன் தான் அவருடைய தகப்பன். அப்போது அந்த வளர்ப்பு தகப்பன் மரியாளுடைய கணவர், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பனாகிய யோசேப்பு சொப்பனங்கள் மூலமாக தான் காப்பாற்றப்பட்டாங்க. முதல்ல மனைவியை சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு சொப்பனம் உண்டாகுது. அதுக்கு பிறகு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாளை அவங்க சேர்த்துக்குள்ள ஐயப்படாமல் சேர்த்து கொண்டாங்க. ரெண்டாவது, அவரை இயேசு கிறிஸ்துவை காப்பாற்று, இந்த ராஜா வந்து செத்து போகிற வரைக்கும் நீ அங்கே போயிருன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுறதுக்காக சொப்பனமும் அப்படி தான் வந்துச்சு. பிறகு சில சாஸ்திரிகள் வந்திருந்தாங்க. அவர்களும் ஏரோதால் வஞ்சிக்கப்பட்டதை அவர்கள் உணர்ந்து கொள்றதுக்கும் அவங்க சொப்பனத்தினால் இடைப்படப்பட்டாங்க, கர்த்தரால் ஏவப்பட்டாங்க. ஸோ இப்படி சொப்பனம் வந்து நன்றாக வழிகாட்டும். பழைய ஏற்பாட்டில் சொப்பனத்தில் மன்னவன் சொல்லப்படுகிறவர் தான் யோசேப்பு. சொப்பனத்தை கண்டு தான் பெரிய உயர்வு அவருக்கு, அதனால் பெரிய போராட்டங்களும் வந்துச்சு. தானியேல் வந்து ராஜாக்களுடைய சொப்பனங்களே வியாக்கியானம் பண்ணார். ஸோ இப்படி சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் நிறைய பேசியிருக்கிறார்.
லாபான்னு சொல்லக்கூடிய யாக்கோபுடைய மாமனாருக்கு ஒரு கனவு வந்துச்சு. இப்படி கனவு மூலமாக ஆண்டவர் நிறையா வேர்கிட்ட பேசியிருக்கிறார். அப்போ கனவு வந்து ரொம்ப எளிமையாக கர்த்தர் பேசக்கூடிய ஒரு முறை. நான் அந்நிய பாஷை பெறலை, எனக்கு கனவு வருமானு கேட்டால் ஜென்ரலான ஆண்டவருடைய கனவு உங்களுக்கு வரும். ஆனால் ஆவியில் நிரப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு கனவு இருக்கிறது. அதை தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17 பார்க்க முடியும். பரிசுத்த ஆவினால் நிரப்பும் பொழுது மூப்பர்கள் என்ன செய்கிறாங்க? சொப்பனங்களை பார்க்குறாங்க. தே see ட்ரீம்ஸ். அது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் பொழுது வரக்கூடிய சொப்பனங்கள். நார்மலாகவும் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொப்பனம் வரும். இப்போ நம்ம விரைவாக இந்த 3 விதமான சொப்பனங்கள் எந்தெந்த நேரத்தில் அதிகமாக வருகிறதுன்னு சொல்லி விசுவாசிகளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு ஊழியனாக, ஒரு பாஸ்டராக நான் ஊழியர் செய்கிற அநேக இடங்களில் நான் போகும்பொழுது எந்தெந்த மணியில் எந்தெந்த சொப்பனங்கள் வருது நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, முக்கால்வாசி இப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுகிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன். ஐ சே மை ஒப்பீனியன். அப்போ இன்றைக்கி நீங்கள் தூங்கின உடனே ஒரு சொப்பனம் வருதுன்னா அது தொல்லையின் தரச்சினால் வரும். நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு தூங்குனீங்கன்னா ஆண்டவர் நீங்கள் தூங்குகிற நேரத்துலேருந்தே சொப்பனம் கொடுக்க அவருக்கு முடியும். அடுத்தது இந்த ஆரம்ப நிலையை தாண்டி மத்திய நிலைன்னு ஒன்று இருக்குது, மிடில் ஸ்லீப். இந்த நேரத்தில் நீங்கள் ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களை ஒரு பாம்பு விரட்டுற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் கொல்ல வர்றது மாதிரி இருக்கும். இதுதான் நைட்டு மியர். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னா ஒரு பெண் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கனவு வரும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஆண் உங்ககிட்ட தப்பு பண்ணுற மாதிரி ஒரு கனவு, இல்லை உங்களை கல்ற பெட்டியில் வச்சு பூட்டுற மாதிரி கனவு, சர்ப்பம் துரத்துற மாதிரி கனவு, மாடு துரத்துற மாதிரி கனவு, நிறைய யானைகள் துரத்துற மாதிரி கனவு. இப்படி ஒவ்வொன்று நீங்கள் கனவு பார்த்து கொண்டே இருப்பீங்க. கனவுல குத்துற மாதிரி இருக்கும், வைக்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் பேர் நைட் மியர்ஸ். இந்த நைட் மியர் வந்து ஒரு இரவு நேரம் உண்டாகக்கூடிய ஒரு பயத்தின் கனவு. இதை முக்கால்வாசி சாத்தான் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களை பயங்காட்டுக்கிறான். இந்த மாதிரி சொப்பனம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்த உடனே ஆரம்பிக்கலாம். மேக்சிமம் அந்த 12 மணி, 11:30, 1 மணி, 1:30 மணி இந்த நேரங்களில் நீங்கள் பார்த்து எழும்புவீங்க. பயமான சொப்பனமாக இருக்கும். திடீர்னு எழும்பிடுவீங்க. கனவுல அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்கும். உண்மையாட்டே என்ன கொலை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பயந்து கொண்டு இருப்பீங்க. முழிச்சு பார்த்தா எப்பா கனவு கரெக்டாக மணி 12 இருக்கும், 11:30 இருக்கும், இல்லைன்னா 1:30 இருக்கும். எல்லாம் இந்த 3 மணிக்கு முன்னாடி தான் இருக்கும். மோசமான கனவு முக்கால்வாசி வருகிறது அந்த மிட் நைட்டில் வருகிறது. இதான் மத்திய நிலையில் வருகிறது. ஏன்னா நீங்கள் விழிப்போடு இருக்கும் பொழுது சாத்தானால் என்ன செய்ய முடியாது? உங்களை பயங்காட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் முழிச்சு இயேசுவின் நாமத்தில் விரட்டுவீங்களே. ஆனால் நீங்கள் ஆழ்ந்து தூங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மத்திய நிலையில் அவன் உங்களை பயங்காட்ட வரான். இப்போ அவன் ஒரு பொய்யை காட்டுவான். உங்களுக்கு விரோதமாக உங்கள் கணவர் ஏதோ செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்து நீங்கள் சண்டை போடுறதுக்காக அவன் பொய்யான விஷயங்களை காட்டுவான். அதனால தான் கனவுல பார்த்து பயந்துட்டு நீங்கள் வந்து அதை நம்பக்கூடாது. யோபு வந்து பயந்த காரியம் அவருக்கு நடந்துச்சு. அப்போ கனவுல பார்க்குறத நீங்கள் ஒரு விஷயம் என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து அதை ஜெயிக்க வேண்டும். அப்போ இந்த மத்திய நேரத்தில், அதாவது 11 இந்த 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் பிசாசால் என்ன செய்ய முடியும்? உங்களை பயங்காட்டக்கூடிய சொப்பனங்களை கொண்டு வர முடியும். 3வது அதிகாலை. இப்போ நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் முக்கால்வாசி ஆண்டவர் தான் பேசுவார். அதனால தான் நம்மளுடைய இந்த அருமையான பதிவில் அதிகாலையில் பார்க்கக்கூடிய கனவின் சிறப்பு, அதிகாலையில் பார்க்கக்கூடிய கனவனுடைய ரகசியம், முக்கியத்துவம் என்ன அப்படி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். காரணம், அதிகாலையில் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும் பொழுது தொல்லையினால் உள்ள சொப்பனம் முக்கால்வாசி வராது. ஏன்னா நீங்கள் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்க. இப்போ உங்கள் நினைவாற்றல் கூட இல்லை. இப்போ உங்களை தட்டி எழுப்புனா நீங்கள் எழும்ப மாட்டீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 3 விதமான தூக்க கட்டங்கள் இருக்கிறது. முதல் கட்டம் நம்ம பார்த்தபடியே ஆரம்ப நிலை, ஒரு ஆள் சத்தம் கேட்டாலே எழும்பக்கூடிய நிலை. 2வது நிலை, அவர்கள் சத்தம் கேட்டால் எழும்ப மாட்டாங்க, தட்டுனா எழும்புவாங்க. அவர்கள் அப்போதான் தூங்க ஆரம்பித்து கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாங்க. 3வது நிலை இருக்குது, அவங்கள தட்டுனாலும் எழும்ப மாட்டாங்க, அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்பொழுது உங்கள் சப்கான்ஷியஸ் எல்லாமே நித்திரையான ஒரு நிலையில் ரிலாக்ஸில் இருக்குது. உங்கள் நினைவாற்றல் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்குது. உங்களை மறந்து நீங்கள் தூங்கி கொண்டு இருப்பீங்க. பெட்ஷீட்டில் எல்லாம் மூடி தூங்கின நீங்கள் இப்போ பெட்ஷீட்டு காலுக்கு கீழே போய் கிடந்தாலும் உங்களுக்கு பெரிய நினைவு இருக்காது. சப்கான்ஷியஸ் நினைவில் இருக்கும். பெட்ஷீட் வந்து எங்கேயோ போயிட்டுன்னு அது சொல்லும். பட் இருந்தாலும் நீங்கள் அதையும் தவிர்த்து, சரி பெட்ஷீட் எங்கே போனால் என்ன, கரண்ட் போனால் என்ன, நம்ம ஆழ்ந்து தூங்குவோம்னு சொல்லி தூங்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஆழ்ந்து தூங்கும் பொழுது கனவு வரும். அந்த ஆழ்ந்த தூக்கம் கரெக்டாக 2 மணிக்கு தொடங்கும், இல்லை 1 மணிக்கு தொடங்கலாம். அது நீங்கள் தூங்குகிற டைமை பொறுத்து. நீங்கள் 10 மணி 11 மணிக்கு தான் தூங்குறீங்கன்னா 3 மணி 2 மணி தான் நீங்கள் ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பீங்க.
இல்லை நீங்கள் 7 மணி 8 மணிக்கு நைட்டு தூங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்தே நீங்கள் ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்கள் தூக்கத்தினுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் ஆழ்ந்து தூங்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை மண்டலம் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் ஆவி விழிப்பாக இருக்கிற நேரம் கர்த்தர் பேச விரும்புவார். அந்த சைலண்டான நேரத்தை கர்த்தர் உபயோகப்படுத்தி கர்த்தர் பேசுகிறார். அப்போ முக்காவாசி அதிகாலையில் பார்க்குற கனவுகளை நம்ம கேர்லெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. கர்த்தர் இம்பார்ட்டண்ட்டாக காட்டக்கூடிய கனவுகள் அதிகாலையில் தான் வரும். இதை பார்த்தவுடன் நீங்கள் எழும்பின உடனே நேரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அதிகாலையாக இருக்குதுன்னா கர்த்தர் பேசுகிறார். அது கெட்ட கனவாக இருந்தால் கூட கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. அதிகாலையில் பார்க்குற கெட்ட கனவு பிசாசு கொண்டு வருகிறான்னு நினைத்து நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அதிகாலையில் சில கெட்ட கனவுகள் பார்ப்பாங்க. அவங்க தாயாரை மடிக்கிற மாதிரியோ இல்லை பிள்ளையில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ பார்ப்பாங்க. அவங்க நினைப்பாங்க இந்த பிசாசு நம்மளை பயங்காட்டுதுன்னு சொல்லிட்டு ஏசு நாமத்தில் போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க சீரியஸாக அதை எடுக்கலை. சீரியஸாக எடுக்காததுனால அவங்க பார்த்த மாதிரியே திடீர்னு அவங்க அம்மா மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வரலாம். அப்போ அதிகாலையில் பார்க்கக்கூடிய கனவுகளை நீங்கள் அட்டென்ஷன் எடுக்கணும். யூ ஷுட் டேக் அட்டென்ஷன் த ட்ரீம் விச் யூ see in the early morning. அப்போ இந்த டைம் பேஸை புரிஞ்சு கொள்ளணும். தேவஜனங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, மழை வருதுன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, காலத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் மேசியாகிய நான் வந்ததை உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? எல்லாமே கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஞானம்னு ஒன்று தந்திருக்கிறார். நம்மளுடைய அனுதினம் பரிசுத்த வாழ்க்கை ஜெப வாழ்க்கையை வைத்து எப்படி சாத்தான் கிரியை செய்கிறான்னு நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தூங்க ஆரம்பிக்கும் பொழுது தொல்லையினால் உண்டாகிற திரட்சி உண்டாகுகிறது, சொப்பனம் உண்டாகிறது. இது முதல் நிலை தூக்கத்தில் உண்டாகிறது. 2வது நிலை தூக்கம் நம்ம முற்றிலும் தூங்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே லைட்டாக அந்த ஆரம்ப ஸ்டேஜ் தூக்கத்தின் ஆழத்துக்குள் போகும்பொழுது சாத்தான் கெட்ட கனவை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். சிலருக்கெல்லாம் அசுத்தாவின் போராட்டம் நிறையா இருக்கும். கண்ணை மூடுனாலே பிசாசு தான் தெரியும். அத்தனை அசுத்த கனவுகளும் வரும். இது அசுத்தாவின் போராட்டம் உங்களுக்கு நிறையா இருக்குது. இவங்களுக்கு தொல்லையின் திரட்சியும் வரும், அசுத்தாவின் போராட்டம் வரும். அப்போ இது ரெண்டையும் அவங்களுக்கு பிரிக்க தெரியாது. இப்படிப்பட்டவங்க பயப்பட வேண்டாம். இது எதுவும் நடக்கும்னு சொல்லி நீங்கள் பயந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கனவுல அடிதடி மிதி, உங்களுக்கு வியாதி வர மாதிரி, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது. இதை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கணும். சாத்தா அவங்கள்ட்ட போராடி கொண்டு இருக்கிறான். நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெயித்து, நீங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, இன்னும் சபை கூடுதலை கூட்டி ஜெபத்தை கூட்டி நீங்கள் அவனை ஜெயிக்க கர்த்தர் அழைக்கிறார். அப்போ அதிகாலையில் பார்க்குற கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, நல்ல கனவாக இருந்தாலும் சரி, முக்காவாசி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது கர்த்தர் தான் கொடுக்குறார். இது தொல்லையினால் வரலன்னு சொல்லி நான் எதையுமே புஷ் பண்ணலை. ஆனால் முக்காவாசி இந்த அனுபவம் அதிகாலையில் வரக்கூடிய கனவுகள் மேக்சிமம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதனால் நம்ம அந்த கனவுகளை உஷாராக எடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு உயர்வு வருகிறதையும் ஆண்டவர் காட்டுவார், கெட்ட விஷயங்கள் நடக்க போகிறதையும் ஆண்டவர் காட்டுவார். அப்போ கனவுல உள்ள விஷயங்களை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சிலப்போ கரெக்டான விளக்கம் வராது. கனவை கொடுத்தவர்கிட்ட கேட்கணும். கனவை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு வியாக்கியானத்தையும் அவர் தருவார். அதனால் நீங்கள் ஜெபத்தில் தான் வைக்கணும். வேறு யார்கிட்டையாவது போனீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அவங்க சிந்தனையிலிருந்து ஒரு ஆலோசனையை சொல்லிடுவாங்க. அது முதிர்ந்த ஊழியர்களாக இருக்கட்டுமே, அந்த கனவை எத்தனை ஊழியர்கள் சொன்னாலும் நீங்கள் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்பார். அதனால் உங்களுக்கு கொடுத்த கனவுக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். அப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு கனவு கொடுக்குறாருன்னா உங்களை நம்பி தான் அதை கொடுக்குறார். அப்போ முக்கால்வாசி ஏர்லி மார்னிங் அதிகாலையில் இந்த 2 மணி 2:30 மணி 3 மணி 4 மணி இந்த நேரத்தில் வரக்கூடிய கனவு நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறீங்க. அங்கே உங்கள் தாட்ஸுக்கோ சப்கான்சியஸ்க்கோ விளையாடுறதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆழ்ந்து தூங்கிட்டீங்க. உங்கள் நினைவாற்றலாம் தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் படுத்த உடனே வந்தது தொல்லையினால் உண்டான கனவு. ஆனால் நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்கும் பொழுது கனவு வருதுன்னா காட் இஸ் இன்டர்வென்டிங் யூ, காட் இஸ் இன்டரப்டிங் யூ. கர்த்தர் உங்களோடு பேச, அவங்களோட இடைப்பட அவர் எடுத்த அந்த அருமையான தருணம் தான் நீங்கள் ஆழ்ந்து தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷனில் ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார். ஸோ அதிகாலை பார்க்குற கனவுகள் முக்காவாசி மேக்சிமம் கர்த்தர் கொடுக்கிறது. அதை நீங்கள் அஜாக்கிரதையாக எடுக்காமல் அதை பார்த்தவுடன் ஜெபிக்க ஆரம்பிங்கள். அது நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அதில் கிரியை செய்வார். கர்த்தர் ஏன் காட்டுகிறார்னா நீங்கள் ஜெபிப்பீங்க நம்பி தான் காட்டுகிறார். நீங்கள் அதை பார்த்து கவனமாக இருப்பீங்கன்னு தான் காட்டுகிறார். ஸோ சொப்பனத்தை 3 விதமாக நம்ம பிரித்தோம். தொல்லையினால் உண்டான சொப்பனம், பிசாசு கொண்டு வரக்கூடிய நைட் மியர்ஸ் பயமான கனவுகள், கர்த்தர் கொண்டு வரக்கூடிய கனவு
கனவுகள். இந்த மூன்று விதமான நேரங்களில் அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியனாக இதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதனால் இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. இப்படி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க, விழிப்பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் கிடச்சிருக்கும். சரி, இந்தந்த நேரத்தில் இது கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு கிடைத்தால் பிசாசு ஒன்றை கொண்டு வரான்னா, தொல்லையினால் ஒரு திரட்சி உண்டாதுன்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் அதிகாலையில் கர்த்தர் ஒன்றை காட்டுகிறாருன்னா நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் மிட் நைட்லேயும் காட்டலாம், 9 மணி அளவுலேயும் காட்டலாம், நீங்கள் தூங்கின உடனேயும் காட்டலாம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள்னால் நீங்கள் எப்போவுமே விழிப்பாக இருக்கணும். இல்லை, நான் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறேன், நான் ரொம்ப சினிமா பார்க்குறேன், பாவங்கள் செய்கிறேன்னா தொல்லையினால் திரட்சி நிறைய உண்டாகும். உங்களுக்கு நிறைய கெட்ட சொப்பனம் வரும். இதெல்லாம் கர்த்தர் காட்டுகிறார் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வேதமே சொல்லிட்டு தொல்லையினால் அதனுடைய திரட்சியினால் சொப்பனம் வரும். அப்போ கெட்ட பாவ பழக்கங்கள் உள்ளவங்களுக்கு நிறைய கெட்ட சொப்பனம் வரும். ஆனால் நல்ல தேவ பிள்ளைகள், நல்ல தேவனோடு உறவாடுறீங்கன்னா தொல்லையினால் வரக்கூடிய சொப்பனம் இருக்காது. இப்போ நல்ல தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் செல்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு டிவியில் சினிமாவை பார்த்துட்டோ இல்லை அடிதடி வச்சுட்டோ தூங்க மாட்டாங்க. நல்லா 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் ஜெபிச்சுட்டு தூங்குவாங்க. இவங்க தூங்கின உடனே தேவ தூதர்கள் சொப்பனங்களை காட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா தேவனுடைய தூதன் யோசேப்புக்கு கனவுல வெளிப்பட்டார். இதே போல் இந்த நல்ல தேவ பிள்ளைகளுக்கு உடனடியாகவே நல்ல கனவு வரலாம். ஸோ நான் எல்லாரையும் நல்லவங்க கெட்டவங்க நான் பிரிக்க வரல. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நல்லதாக இருக்குதுன்னா உடனடியாக ஆண்டவர் பேச ஆரம்பிக்கலாம். அப்போ இப்படிப்பட்டவங்க நீங்கள் கனவுகளை உஷாராக எடுத்துக்கணும். உங்கள் லைஃப்பை பொறுத்து தான் கனவு வரும். நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது நல்ல கனவுகளை கர்த்தர் கொண்டு வருவார். நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கும் கெட்ட கனவை காட்டுவார். நீங்கள் உஷாராக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. உன்னை ஒரு பிசாசு துரத்துது, உன்னை ஒருத்தன் கொலை பண்ண வாரான், உன்ட்ட தப்பு பண்ண வாரான், நீ உஷாராருன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறவங்களுக்கும் கெட்ட கனவு வரும். அதை ஆண்டவராகிய தேவனே கொடுக்கலாம். எதுக்கு தெரியுமா? அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, அதற்காக கொடுக்குறார். ஸோ இன்றைக்கி சொப்பனங்களை குறித்து ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். இனியும் இந்த சொப்பனங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவனக்குறைவாக இல்லாமல் ஜெபித்து அதை கண்டுபிடிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக அதிகாலையில் பார்க்கக்கூடிய சொப்பனங்கள், நீங்கள் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதிகாலையில் மேக்சிமம் வருதுன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கவே இல்லை, ரொம்ப சீரியல் சினிமா பார்த்துட்டு தூங்கியிருப்பீங்க, ஆனாலும் அதிகாலையில் ஒரு கனவு வருதுன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட நேசித்து உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார். நீங்கள் ரிப்பண்ட் ஆகி அந்த கனவுகளை பார்த்து ஜெபித்து முன்னேற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என வேதத்தில் கனவு மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கனவு கர்த்தர் பேசக்கூடிய ஒரு அருமையான வழிமுறையாக இருக்குது. அது பழைய ஏற்பாட்டுனாலும் சரி, புதிய ஏற்பாட்டுனாலும் சரி, இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அது கர்த்தர் பிக்சர் மூலமாக ஒரு வீடியோ ஓடுறது போல் ப்ராக்டிக்கலாக காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிஃப்ட்டு தான் கனவு, ட்ரீம்ஸ். அதனால் இதை நம்ம கனப்படுத்துவோம், இதை நம்ம பெற்றுக்கொள்வோம், இதை நம்ம உபயோகப்படுத்துவோம். நம்ம லைஃப்பில் சாதிக்கலாம், கர்த்தர் சத்தத்தை கேட்கலாம், கர்த்தர் பேசுகிறத அப்படியே பிக்சர் மூலமாக உணரலாம். இதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான கிஃப்ட்டை நம்ம உபயோகப்படுத்துவோம். நிறைய பேருக்கு இதை நம்ம பிரோஜனப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிறைய ஆவிக்குரிய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் வருகிறது. இதை பெற்றுக்கொள்ள நம்மளோட இணைந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு பகிருங்க, அநேகருக்கு பிரோஜனப்படட்டும். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.